சிவபெருமானே இந்த கோவில் பேய்களால் கட்டப்பட வேண்டும் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் வெறும் கற்களால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. சுண்ணாம்பு, சிமெண்ட் மற்றும் கலவை எதுவும் இல்லாமல் வெறுமனே கற்களை கொண்டே கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலை விஞ்ஞானிகள் பல ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டது என்பதை அறிய முடியவில்லை என்றும் பலர் நம்புகிறார்கள். கோயிலின் வளாகத்தில் கல்லை யாராவது எடுத்தால் கோயிலின் மற்ற கற்களும் நடுங்கத் தொடங்குமாம். பெரும்பாலான சுவர்கள் இடிந்து விழுந்து கக்கன்மா தற்போது கோவிலின் வெறும் எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கிறது. இந்தியாவில் கோவில்களுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இங்கு கோவில்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கதையும் இருக்கும். சில புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கும். ஒரு சில வரலாற்று கதைகளை கொண்டு இருக்கும். சில கோவில்கள் வினோதனமாக நம்ப முடியாத மர்மங்களை கொண்டு இருக்கும். அதில் ஒன்றுதான் இந்த கக்கன்மாத் சிவன் கோவில். இந்த கோவில் ஒரே இரவில் பேய்களால் கட்டப்பட்டது என்று வரலாற்று கதைகள் கூறுகிறது. அதுவும் சிவபெருமானே இந்த கோவில் பேய்களால் கட்டப்பட வேண்டும் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி பேய்களால் ஒரு கோவிலை கட்ட முடியும்? எதற்காக கட்ட வேண்டும் என்றெல்லாம் தோன்றும். அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். பேய்களால் கட்டப்பட்ட கக்கன்மாத் கோவில் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிகோனியாவில் அமைந்துள்ளது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். மத்திய பிரதேசத்தின் மொரேனா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் புகழ்பெற்றது. காரணம், இது பேய்களால் கட்டப்பட்ட கோவில் என்று பலர் கூறுகின்றனர். அதுவும் ஒரே இரவில் பேய்களால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. தரையில் இருந்து சுமார் 115 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு அதிசயமாகத்தான் இருக்கிறது. புனித ஆலயம் என்பதை விட மர்மமான கோவில் என்று தான் அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளை குழப்பும் சில விஷயங்களும் இதில் உள்ளது. பொதுவாக கோவில் என்றால் கற்களை ஒன்றோடு ஒன்று அடுக்கி சந்து பூசி கட்டப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த கோவில் வெறும் கற்களால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. சுண்ணாம்பு, சிமெண்ட் மற்றும் கலவை எதுவும் இல்லாமல் வெறுமனே கற்களை கொண்டே கட்டப்பட்டுள்ளது. அது மேலும் இந்த கோவிலின் மர்மத்தை அதிகரிக்கிறது. கக்கன்மாத் கோயிலின் மர்ம கதை பலருக்கு சிறிது குழப்பமாகத்தான் இருக்கும். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இக்கோவில் கட்டுவதற்கு சிவபெருமான் பேய்களுக்கு ஆணையிட்டாராம். அதுவும் நாளை காலை விடிவதற்குள் தனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கூறியதாக சொல்லுகின்றனர். கோவில் கட்டுமானம் முடிவதற்குள் விடிந்ததால் அப்படியே விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இன்னும் சிலர் கக்கன்மாத் கோவில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் அந்த நேரத்தில் கச்வாஹா வம்சத்தின் கிர்த்தி மன்னன் தனது மனைவிக்காக கட்டப்பட்டதாகவும் பலர் நம்புகிறார்கள். மன்னன் கீர்த்தியின் மனைவி காக்னாவதி சிவபெருமானின் சிறந்த பக்தை என்றும் சுற்றி ஒரு சிவன் கோயில் கூட இல்லாததால் அவள் அதை கட்டினாள் என்றும் பலர் நம்புகிறார்கள். ஆனால் அதிகப்படியான மக்களை ஈர்ப்பது முதல் கதை தான். இந்த கோவிலை விஞ்ஞானிகள் பல ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டது என்பதை அறிய முடியவில்லை என்றும் பலர் நம்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சக்தி கோவிலில் உள்ளது. கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி கோவிலை பாதுகாக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள். இந்த கோவிலின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. 120 அடி உயரமுள்ள இந்த கோயிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பாக உள்ளது. இதில் மற்றொரு அம்சம் என்னவென்றால் இந்த கோவிலை சுற்றியுள்ள அனைத்து கோவில்களும் உடைந்திருந்தாலும் கக்கன்மாத் கோவில் இன்றும் பாதுகாப்பாக உள்ளது. மேலும் இக்கோயிலின் வளாகத்தில் கல்லை யாராவது எடுத்தால் கோயிலின் மற்ற கற்களும் நடுங்கத் தொடங்குமாம். அதனால் இங்குள்ள கல்லை தொடவே அனைவரும் பயப்படுவார்களாம். கக்கன்மாத் கோயிலில் பிரார்த்தனை செய்வதால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலின் பெயர் கனக், அதாவது தங்கம் என்று பொருள் மற்றும் மாதா என்றால் சன்னதி என்று பொருள் பெறப்பட்டதாக மற்றொரு நம்பிக்கை உள்ளது. கக்கன்மாத் கோயிலை முதன்முதலாக பார்த்தால் அதன் அமைப்பு கஜுராஹோ கோயில்களைப் போலவே இருக்கும். பல சிற்பங்கள் கஜுராஹோ கோவில்களில் காணப்படுவதைப் போலவே உள்ளன. அந்த காலத்தில் கோயில்களின் பாணியும் வடிவமைப்பும் இதுவாக இருந்திருக்கவும் கஜுராஹோவின் கோயில்கள் அவர்களால் ஈர்க்கப்பட்டதாகவும் இருக்கலாம். உண்மையில் படாவலியில் உள்ள வழிகாட்டி கஜுராஹோ கோவில்களின் முன்னோடியாக படாவலி கோவில் இருந்ததாக கூறப்படுகிறது. கக்கன்மாத் கோயில் 115 அடி உயரத்தில் பிரமிடு போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. மண்டபத்தில் 2 கதைகள் உள்ளன. அதை ஒரு முறை பார்த்தால் அது ஒரு காலத்தில் மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சிதிலமடைந்தாலும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான அமைப்பு. கோயில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட பிதா, அதாவது ஒரு உயர்த்தப்பட்ட மேடை மீது நிற்கிறது. மற்றும் 4 துணை கோயில்களால் சூழப்பட்ட முக்கிய கோயிலை கொண்ட ஒரு கோயில் வளாகத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு தூண் நடைபாதையில் சிவலிங்கம் மத்திய சன்னதிக்கு செல்கிறது.
தொலைவில் இருந்து பார்த்தால் கக்கன்மாத் கோயில் ஒரு அற்புதமான அமைப்பாக தெரிகிறது. ஆனால் அருகில் செல்லும்போது கோயிலின் சுவர்களில் நேர்த்தியான வேலைப்பாடுகளை காணலாம். வெளிப்புறச் சுவர்களில் அழகிய சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. தூண்களில் அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்கள் காணப்படுகின்றன. கோபுரம் கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரம் கொண்டது. கக்கன்மாத் கோயில் பல்வேறு வகையான அழகிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கோவில் இன்னும் எப்படி நிற்கிறது என்பதுதான். கோவிலின் பெரும்பாலான சுவர்கள் இடிந்து விழுந்து கக்கன்மாத் தற்போது கோவிலின் வெறும் எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கிறது. கற்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விதம் கோவிலுக்கு மிகவும் தள்ளாடும் தோற்றத்தை கொடுக்கும். கோவிலை திட்டமிட்ட கட்டிடக் கலைஞரின் புத்திசாலித்தனமும் இந்த அலங்காரமான அழகான கோயிலை கட்டுவதற்கு கற்களை ஒவ்வொன்றாக பதித்த தொழிலாளர்களின் திறமையும் எந்த நவீன கட்டிடக்கலை வல்லுனராலும் இப்படி ஒரு கோவிலை திட்டமிட முடியும் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் காலம் கோவிலை ஆட்கொண்டது. பெரும்பாலான நிகழ்தகவுகளில் பூகம்பங்கள் மற்றும் படையெடுப்புகள் இடிபாடுகளின் விளைவுகளாகும். கோயிலைச் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் செதுக்கப்பட்ட கற்கள் மற்றும் அதன் துணை சன்னதிகளின் பிற கொத்து பொருட்களால் நிறைந்துள்ளது. கோயிலின் சிகரம் இப்போது அதன் அலங்கார கற்களால் வெட்டப்பட்டுள்ளது. மணிமண்டபத்தின் மையப் பகுதியின் மேல் தளம் மட்டும் எஞ்சியிருக்கிறது. கோயில் எப்போது வேண்டுமானாலும் விழும் என்று தெரிகிறது. நமது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கக்கன்மாத் கோயிலையும் பார்க்க வேண்டிய நேரம் இது. கக்கன்மாத் கோவில் இப்போது குவாலியரில் உள்ள இந்திய தொல்லியல் துறையின் ஆசி மேற்பார்வையில் உள்ளது. எழுப்பப்பட்ட மேடையில் படிக்கட்டுகளில் ஏறும்போது கோயிலின் முன்புறம் வாயில் போன்ற அமைப்பு உள்ளது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் வாயிலின் திசை கோவிலுக்கு இணையாக உள்ளது. பொதுவாக இத்தகைய வாயில்கள் கோவிலுக்கு செங்குத்தாக வைக்கப்படும். அதனால் நீங்கள் உள்ளே நுழையும் போது நீங்கள் கோவில் நுழைவாயிலை காணலாம். ஒருவேளை ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். கேட் கீழே விழுந்து பின்னர் அப்படி அமைக்கப்பட்டிருக்கலாம். பிரதான கோவில் வளாகத்திற்கு அருகில் ஒரு சிறிய உடைந்த கோவில் உள்ளது. கக்கன்மாத் கோயிலின் இடிபாடுகள் மிகவும் பிரமாண்டமாகவும் பிரமிப்பூட்டுவதாகவும் உள்ளன. தொலைந்து போன வெளிப்புறச் சுவர் மற்றும் அதன் இடிந்து விழும் நிலைகள் அதை இன்னும் கம்பீரமாக காட்டுகின்றன. கடந்த 1000 வருடங்களாக பிரமாண்டமாக நிற்கும் இந்த கோவில் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கும் அதே கம்பீரமாக நிற்கும் என்று நம்பப்படுகிறது.